திருவானைக்காலானது எல்லா மன்னர்களாலையும் திருப்பணி பண்ணப்பட்ட ஒரு முக்கியமான கோயிலாக நம்மளால் பார்க்கப்படுது. சோழர்கள் திருப்பணி பண்ணியிருக்காங்க, பாண்டியர்கள் திருப்பணி பண்ணியிருக்காங்க, விஜயநகர ஆட்சியாளர்கள், பின்னால் வந்த மதுரை நாயக்கர்கள், அப்புறமா நிறைய செட்டியார்கள், நகரத்தார்கள், இவங்கெல்லாம் இந்த கோயிலுக்கு ஏகப்பட்ட திருப்பணிகளை பண்ணியிருக்காங்க. 150க்கும் மேற்பட்ட கல்வெட்டுகள் எல்லாம் இந்த கோயிலில் இவங்களுடைய திருப்பணிகளுக்கு சான்றாக கிடச்சிருக்கு. இந்த கோயில் கிட்டத்தட்ட 18 ஏக்கர் பரப்பளவில் மிகப்பெரிய கோயிலாக இருக்கும். எப்படி ஸ்ரீரங்கத்தில் நம்முடைய ரங்கநாத சுவாமியுடைய கோயில் பிரம்மாண்டமான கோயிலாக இருக்கோ, அதுக்கு போட்டியாக நிற்கக்கூடிய அளவில் ரொம்ப பிரம்மாண்டமாக இந்த கோயிலானது கட்டப்பட்டிருக்கும். இந்த கோயிலில் கிழக்கு திசையில் 7 நிலை ராஜகோபுரமானது இருக்கும். ஹொய்சாளர்களுடைய ஆட்சி காலத்தில் வந்த வீர சோழ ஈஸ்வரன் அப்படிங்கிற ராஜா இதை கட்டினாங்கன்னு சொல்லுவாங்க. இதுபோக இந்த கோயிலில் 108 சிவலிங்கங்கள், 45 சன்னதிகள் அப்படின்னு ஏகப்பட்ட சுவாமிகளை இந்த கோயிலுக்கு போனால் நம்மளால் தரிசனம் பண்ணிட்டு வர முடியும். எந்த கோயிலுக்கு இவ்வளவு திருப்பணிகள் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லும்போது, ஒரு காலகட்டத்தில் சுந்தரபாண்டிய மன்னனால் இந்த கோயிலுடைய 4வது திருச்சுற்று மதில் சுவரானது கட்டப்படுது. இந்த கோயிலுக்கு மொத்தம் 5 பிரகாரங்கள் இருக்கு. அதில் 4ஆம் திருச்சுற்று மதில் சுவரை சுந்தரபாண்டிய ராசா கட்டிக்கிட்டு இருக்கும்போது சித்தருடைய வடிவத்தில் வந்தாருங்கிறாங்க, ஒரு முதியவருடைய வடிவத்தில் வந்தாருங்கிறாங்க. எது எப்படியோ சிவபெருமான் இந்த கோயிலில் அந்த திருப்பணி நடக்கும்போது வந்திருந்து அந்த கோயிலுக்கு வேலை பார்த்தவங்களுக்கு திருநீரையே அள்ளி அள்ளி கொடுத்தாராம். அந்த திருநீரெல்லாம் தங்கமாக மாறி அவங்களுக்கே கூலியாக கிடைச்சிச்சு. அவங்க எந்த அளவுக்கு இங்கே ஈடுபாடோட வேலை பார்த்தாங்களோ அவ்வளவு தங்கம் அவங்களுக்கெல்லாம் கிடைச்சிச்சு அப்படின்னு ஒரு முக்கியமான தகவலானது இந்த கோயிலில் சொல்லப்படுது. அதனால தான் அந்த 4ஆம் திருச்சுற்று மதில் சுவரானது இங்கே திருநீற்றான் மதில் அப்படின்னு சொல்லியே கூப்பிடப்படுது.